சுரங்கம் இடிந்து நிரம்பி வரும் சேரும் நீரும். நெருங்கி செல்ல முடியாமல் நடக்கும் மீட்பு பணி. மனோஜ், ஸ்ரீனிவாஸ். பெயர் சொல்லி கத்தியும் எந்த பதிலும் இல்லாததால் கதரும் குடும்பத்தினர். கடினப்பட்டு மீட்கப்பட்ட 32 பேர். 8 பேரின் நிலை என்ன? தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் மாவட்டத்தில் டொமலபெண்டா அருகே ஸ்ரீசைலம் இடது சுரங்க கால்வாய் பணியில் ஈடுபட்டு மண் சரிவு காரணமாக 2 பொறியாளர்கள் உட்பட 8 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். அந்த சுரங்க பாதை கூரை இடிந்து விழுந்த இடத்தில் சேருடன் கசிவு நீர் 200 மீட்டர் உயரத்தை எட்டியதாக சொல்லப்படுகிறது. மீட்கும் பணியில் மாநிலம் மற்றும் தேசிய பேரிடர், சிங்கிரேணி, நிலக்கரி சுரங்க பணியாளர்கள் என 150க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகிறார்கள். சிக்கியவர்களை மீட்க தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் சுரங்க ரயிலில் 12 கிலோமீட்டர் பயணம் செய்து சுரங்க பாதைக்குள் நுழைந்து பின்னர் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றார்கள். அங்குதான் முழங்கால் அளவு தண்ணீர் இருந்ததால் NDRF குழுவால் முன்னேறி செல்ல முடியவில்லையா. விபத்து நடந்த இடத்தில் 6 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் தேறு நிறைந்திருப்பதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். விபத்து நடந்த இடத்திற்கு பறக்கும் கேமரா மூலம் படம் பிடிக்க அதிகாரிகள் முயற்சித்து வருகிறார்கள். தொழில்நுட்ப நிபுணர்களுடன் உள்ளே செல்லுமாறு NDRF கூறி வருகிறது. உயர் அதிகாரிகளின் உத்தரவுகளுடன் மீண்டும் உள்ளே செல்ல பரிசீலித்து வருகிறார்கள். தொழிலாளர்கள் சுரங்கத்தில் சிக்கி சுமார் 18 மணி நேரத்தையும் கடந்திருப்பதால் அவர்களது குடும்பத்தினர் கலக்கத்தில் இருக்கிறார்கள்.